ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 8th வீக் டே 1 அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. லைக்கை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக நடந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோடு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களால் அவங்களால இவங்க அதெல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வெறித்தனமாக வந்துட்டு காத்துட்ருக்காங்க. யார் யாரை குத்த போகிறாங்கன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பராக ஒரு விஷயம் கொளுத்து விட்டார் நம்ம பிக் பாஸ். என்னென்னா, அதாவது பாய்ஸ்க்கு நம்பிக்கையாக கேர்ள்ஸில் யார் இருக்கா அதை வரிசைப்படுத்துங்க, இல்லை கேர்ள்ஸுக்கு நம்பிக்கையாக பாய்ஸில் வரிசைப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் போல் வச்சோம். அதில் வந்து பெரும்பாலும் வந்து பாய்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொடுங்க அப்படின்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்ஷிதாவை சொன்னாங்க, ரெண்டாவது பவித்ராவை சொன்னாங்க, மூணாவது தர்ஷிகாவை சொன்னாங்க, நாலாவது சாச்சனாவை சொன்னாங்க. ஸோ இந்த 4 பேருமே நீங்கள் கரெக்டு நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா அன்ஷிதா ஓகே, ரெண்டாவது பவித்ரா ஓகே, மூணாவது தர்ஷிகா கூட ஓகே. ஆனால் 4வது சாச்சனா மேலே வச்சுருந்தாங்க பாருங்க நம்பிக்கை. அதுதான் கொஞ்சம் காண்டாக இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பாய்ஸில் நடக்கிற விஷயங்கள் முக்கால்வாசி 99% வந்துட்டு போட்டு வளர்றாங்க. ஆனால் பாய்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாச்சனா வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரின்ட்டாங்க. பாவிகளா, ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், இப்படி மாட்டிகிட்டே பங்கு ஏன் பங்கு நல்லா தானே போயிட்டுருந்துச்சு. நீங்களாம் வந்து டாப்பில் வந்துட்டு எங்கேயோ சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தைக்கு மட்டும்தான் வரும், கெட்ட வார்த்தைக்கு வராது. நீங்கள் நீதி நேர்மை நியாயம் தர்மம் அப்படின்னு போய் பார்த்தா டபான்னு ஒரு காமெடிக்கு ஒரு வார்த்தை விடுறாராம். என்னது, உங்களை வேணால் நான் குளிப்பாட்டி விடணுமாவா? யார், நம்ம சௌந்தர்யாவை? இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க காமெடியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரம்பு வேண்டாமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இது கண்டிப்பாக தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முத்துக்குமருக்கு செம ஆப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக அவரோட அந்த கவுண்டர் அட்டாக்கிங்லாம் போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிட்டாருன்னா ரொம்ப பேர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கணும். அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே அவர் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு, தெரியாமல் சொல்லிட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா சாச்சனாவை ஓவராக முத்துக்குமரன் நம்புற விஷயங்கள் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் அறியாமல் சில ரகசியத்தெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு போகிறாரு. அப்புறம் அவரு பதட்டமாக வர்றாரு. நீ வந்து என் கூட இருக்காத போ அந்த பக்கம் அப்படின்னு. அதுக்கு தானே அந்த பெட்ரூமுக்கே போட்டிருக்காரு பிக் பாஸு. தர்ஷிகாவையும் விஜய் விஷாலையும் ஒரே இடத்துல போட்டதுக்கு காரணம் அதுதான். சாச்சனாவையும் முத்துக்குமரன் ஒரே இடத்துல போட்டதுக்கு காரணம் அதுதான். எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் அழகாக வந்து பிரித்து விட்டது பார்த்தீங்கன்னா தீபக்கையும் ரஞ்சித் சாரையும் தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. மீதி எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரயான் இந்த பக்கம் வரதே இல்லை, அது வேறு விஷயம். ரஞ்சித் சாரெலாம் அப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நான் என்ன பண்ண போகிறது தெரியல. இதுக்கப்புறமாவது ரஞ்சித் சார் வந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா இந்த வாரம்லாம் அவர்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் இந்த நாமினேஷன்ஸ்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ குயின் மாதிரி வந்துட்டு சூப்பராக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? 4810 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.54. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு நான் அவங்க வரும்போதே சொல்லிட்டேன், அவங்க தான் இந்த வாரம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவாங்க, ஓட்டு எக்கச்சக்கமாக வரப்போகுது அப்படின்ட்டு. அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி டாப் 5ல் வந்துட்டு இப்போயே நம்ம கண்ண மூடி சொல்லிடலாம் ஜாக்லின் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு. அது செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தான்றது அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்திருக்கு. அதேமாதிரி இன்றைக்கெலாம் சாச்சனா பேரை வந்துட்டு அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மை நீதி நியாயம் அவங்க ஒரு சேஃப்டி லாக்கர்னு பாய்ஸ்லாம் சொல்லும்போது ஒரே சிரிப்பு ஜாக்லினுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோவில் வந்துட்டு வேறு சாச்சனா வந்துட்டு மேலே படிச்சிருந்தா அதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அந்த போர்டு மேலே இருக்கிறத படிச்சதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த சாச்சனாவோட படிப்பை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ மேலே ஒழுங்காக படிச்சிருந்தனா உனக்கு அந்த பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான், நீ தான் ஒழுங்காக படிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிதான் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜாக்லினோட கேம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 2910 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.68. இவர் வந்து சொல்கிறாரு காலையில் இவர் அருண், ஏன்னா அருண் பிரசாத்தை வந்து தீபக் வந்து கிச்சன் சார்ஜாக போட்டிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, டேய் அந்த ஸ்டோர் ரூமுக்கு ஒரு பெரிய பூட்டை போட்டுருவா. ஏன்ப்பா? ஏன்னா அங்கே இருக்கிற பொசிஷன்லாம் திருடிடுவாங்களாம். திருடிடுவாங்களா? யார் திருடுவாங்க? ஏன்னா சொல்கிறதே திருடுறவங்க தான். இவங்க தான் அந்த பொருள்லாம் திருடி யாருக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டாக வந்துட்டு சாப்பிட்டது. பிரியாணி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரியாணி தேவையா? இதை வேறு விஜய் சேதுபதி அவர்கள் அதை பற்றி சொல்லுவார், ஏதாவது கலாய்ப்பார்னு பார்த்தா அவரும் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ இவங்களுக்கு அப்போ நம்ம போனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்குதுல எவ்வளோ பெரிய ரூல் பிரேக்கு. ஏன் விஜய் விஷால் பண்ணுற விஷயங்கள் வெளியே வரவே மாட்டேன்னு தெரியல. ஸோ அவரெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நெக்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு ஏங்க விஷால் மட்டும் தான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து தப்புலாம் பண்ணுறாரா, மற்றவங்க யாருமே தப்பு பண்ணுறதுலையே அப்படி கேட்குறாங்க.
தப்பு பண்ணுறாருன்னு ஒத்துக்கிறீங்களே அது போதும் அப்படின்றத என்னோட கருத்து. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2761 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.82. நேற்று மைல் கைல் அப்படின்ற ஒரு கொடுத்தாங்க ஒரு டாஸ்க் மாதிரி. இதுக்கப்புறமா அவங்க வந்து வெளியே தெரியவே அதோட அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அதில் சம்மந்தி அப்புறம் ஒரு சண்டை வந்துச்சு பாருங்கள். சுனிதா கூட அப்படியே டெரராக மாறி இருப்பாங்க. அதோ சாச்சனாவோட சண்டை அதோட பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்துட்டு வெளியே வரல, அவங்களோட கேம் அன்னையோட முடிஞ்சு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணாங்க. அதில் ஸ்டார்டிங் பார்த்தா முத்துக்குமரன் சொன்னார். முத்துக்குமரன் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. பட் ராணவ் அதுக்கப்புறம் சாச்சனா சொன்னதால அவங்க சமம் காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கையான ஒரு ஆளாக வந்துட்டு நம்ம அன்ஷிதா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எங்களை நம்பினாங்க, நாங்கள் அவங்கள நம்புறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் மாதிரி கொடுத்தவே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அன்ஷிதா பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ அவங்களோட கேம் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் பெருசாக வந்து ஓப்பன் அப் ஆகலை அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1782 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.21. ஸோ ரயான் நேற்று மைல்கல் டாஸ்க் சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தா இந்த அம்மா வந்து 2 நாள் கொடுக்குறாங்க. அவ்வளவும் வன்மம், அவ்வளவும் காண்டு ஆர்ஜியானதுக்கு. ஏன்னா ஆர்ஜியானது இதனாலாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் வராமல் இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா வந்தால் எப்படி ஓட்டு போட மாட்டாங்க நம்ம பண்ணுற வேலைக்குன்ட்டு. இவர் வந்து அந்த மேட்டரை வந்து போட்டு உடச்சார்ல, இவங்க வந்து நிறைய வேலைகள் பண்ணுறாங்க, இவங்க கிட்டேருந்து நான் விலகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அன்னையிலேருந்து வந்துட்டு தீப்பொறி அப்படியே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்னையிலேருந்து ஆர்ஜியானது உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க நாமினேஷன்ஸில். அதனால் வந்து ஒரு மேலே காண்டில் 2 நாள் தான் நான் மைல்கல் 2 நாளில் கேமில் முடிஞ்சிச்சான். அப்போ இந்த வீக்லி டாஸ்கில் வந்துட்டு போட்டு பொலன்னு பொழந்தார். அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. சூப்பர்மா அப்படிமா இருந்துச்சு. ரயான் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர், பட் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரித்து விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பெட்ரூம் வந்து இல்லை, இந்த கேர்ள்ஸ் இருந்தாங்க பாருங்க, அந்த பக்கம் போட்டாங்க. சுற்றி ஒரே கன்னி பெண்கள் தான். என்ன பண்ண போகிறது தெரியல. சரி ரைட். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1017 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.83. அதாவது டம்மி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டம்மி பாவா சொல்லுவாங்கள்ல, உண்மையிலே ஒரிஜினல் டம்மி பாவா பார்த்தீங்கன்னா அந்த சத்யா மட்டும் தான். மூஞ்சி பார்க்க டெரராக இருக்கார். நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்கிறார், ரோஸ்ட் பண்ணுறாரு. இவர் சிரிக்கிறார். ஏன்ப்பா ரோஸ்ட் பண்ணுறப்பா? ஆமாம் கலாய்க்கிறாங்க இவனா. ஆமான்றாரு. ஏன்ப்பா என்னையா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க? சிவகுமார் கேட்டால் ஒரு மாதிரி இருக்கார். என்னையா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சிரிக்கிறார். ஐயோ எப்பா நான் கிளம்புறேன்ப்பா, முடியல எனக்குன்னு போயிட்டார். கொஞ்சமாவது அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு கம்பீரம் எதுவுமே இல்லை. சிரிக்கிறா. ஆமாண்ணே இதுக்காவது ஏதாவது சொல்லியான்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. என்னத்தை சொல்கிறது. ஆனால் நேற்று தர்ஷிகாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். தர்ஷிகா டென்ஷன் ஆகிட்டாங்க. நேற்று நான் நினச்சேன் இவர் எப்படி தூக்கி உள்ளே போடுவாங்க அப்படின்னு. அழகாக வந்து இன்றைக்கி பிடிச்சி போட்டு விட்டாங்க. அண்ணன் வந்து டப்பாலாம் 5வது பிளேஸில் இருக்கார். ஆனாலும் அவரை ரசித்து 5வது பிளேஸில் உட்கார வச்சுருக்கீங்க, உங்களெல்லாம் என்னத்த சொல்கிறது அப்படின்னு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. சரி 6வது பிளேஸ் பற்றி நான் ரஞ்சித். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 962 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.51. அதாவது மிக்சரில் நம்பர் 1 பிளேஸில் யாரோ இது வரைக்கும் வாங்கியிருக்க முடியுமா? வாங்குவார், நம்பால் வாங்குவார். அதேமாதிரி பக்காவாக நடிக்கிறார், செம்மையாக நடிக்கிறார். அதேமாதிரி இவங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பொய் சொல்கிறதுக்கு தயங்க மாட்டார். ஆனால் இவர் வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாரு பொய்க்காரி, ரொம்ப பொய் சொல்கிறாங்கன்னு. அப்போ நீங்கள் நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்துட்டு பண்ணதுக்கு பேர் என்ன? நம்ம ஜெஃப்ரிக்கும் சாச்சனாக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டு யாருமே சாரி கேட்கல அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே இருந்த மஞ்சரியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு இல்லை சாரி கேட்டாங்க. அவங்க பேசுகிறத இவர் முதல் கேட்கவே இல்லை. இவர் வந்து மஞ்சர்கிட்ட பேசிட்டு இருந்தார். இந்த குறும்படத்தை போட்டு இவரெல்லாம் வெளுத்துருக்கணும், பட் அவர் வெளுக்கல. பட் ஜெஃப்ரி சூப்பராக வந்து வெளுத்தார். உள்ளே வரும்போது நான் கேட்டேன் அதெல்லாம் என் காதலை விழலன்னு சொன்னீங்க, ஆனால் சாரி போட்டு உங்கள் காதலை விழுந்துருச்சுல அப்படின்போது மூஞ்சி மாறி போச்சு. இவரெல்லாம் இன்னும் பொழக்கணும். பட் இருந்தாலும் மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டு பாருங்கள் 6வது பிளேஸ் வச்சுருக்காங்க. சரி 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சோச்சனா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 924 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.3. ஸோ சாச்சராக்கு வந்து 4வது பிளேஸை கொடுத்தாங்க. முத்துக்குமரன் வந்து 2வது பிளேஸ் கொடுங்கன்றார். எது நம்பிக்கை உரியவர்கள். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த அதாவது நம்ம பாய்ஸ் டீமில் பேசுகிற விஷயங்களை இது வரைக்கும் வெளியே சொன்னதே கிடையாதான். இவர் என்னையா நீங்கள் மாஸ்டர் மைண்ட் நினச்சா மாஸ்டர் குக்கர் மைண்டு மாதிரி இருக்கீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிமா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே கேட்குற விஷயத்த அங்கே போயிட்டு பிக்காளி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். எப்படி பாருங்களேன். அதே மாதிரி வந்துட்டு ஒளிவு மறைவு இல்லாத பொண்ணா, உள்ளதை உள்ளபடி பேசுகிற பொண்ணா, எதையுமே சம்மந்தம் இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்துட்டு சாச்சனா அதை எவிக்ட் ஆகிறதான். சாச்சனா வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம், அந்த பொண்ணு ஏழ்மையான பொண்ணு, அதனால் அந்த பொண்ணு அனுப்ப வேண்டாம், வர்ஷினி அனுப்புங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு பிரச்சனை போயிருக்கு. அதுக்கு உண்டான ப்ரூஃபும் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். நம்ம இந்த நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ என்ன பண்ணுறது. சரி ஓகே. அடுத்தது 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 891 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.11. ஸோ காலையில் வந்து முத்து சம்பவம் ஒன்று பண்ணார்.
அது வரைக்கும் நல்லா ராணி மாதிரி ஆயா உட்காந்துருந்தாங்க. இந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம முத்து வந்து பேச ஆரம்பித்தார். நேற்று ஆர்ஜி ஆனந்த் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்களா, ஆமாம் இப்போ வந்துட்டு 100 தோப்புகள் நாங்கள் கொடுக்குறோம், சரி உங்களால் போட முடியலன்னு தெரியுதுல்ல, ஏன் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டீங்க, ஏன்னா மேன் ஈகோ, அந்த ஈகோ உங்களை தடுக்குது அப்படின்னாங்க. உடனே இவர் சொன்னார், சரி ஓகே அது வந்து மேன் ஈகோ நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்களா, இப்போ நாங்கள் முடியல நீங்களே சொல்கிறீங்க அது முடியாத நாங்கள் கொடுக்குறோம், ஏன் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கன்றீங்களா, இப்போ முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் குடிக்கிறீங்களா, அப்போ அதுக்கு பேர் என்ன? சரி அது ஒன்று. அப்போது நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நாங்கள் அந்த முடியாத விஷயங்களை சொல்லி கெஞ்சணுமா, அப்போ நீங்கள் நாங்கள் கெஞ்சறதை எதிர்பார்க்குறீங்களா, அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டவொடனே டபான்னு மஞ்சள் வந்து உஷாராகிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம பல்ல பிடிங்க பார்த்துருவாங்க, நம்ம எங்கே வந்து எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் எது கொடுத்தோன்னா அப்படியே பூசி முழுகுறாங்க, உங்களால் முடியும்னு நாங்கள் நினச்சி கொடுத்தோம், முடியலாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த எபிசோடில் கேட்டார்ல, இந்த 100 சிட்டப் கரெக்டாக அப்படின்னு, அப்போ எதுக்கு வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கை தூக்குனீங்க, அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு கை தூக்குவீங்க, இப்போ வந்துட்டு அதுக்கு பூசி மொழிவீங்களான்னு கலாய்ச்சோன்னே வாயை திறக்க போயிட்டோம் கம்முன்னு. எதுக்கு தேவையா நம்மளுக்கு, நம்ம அழகாக நம்ம வந்தப்போ எவ்வளோ சூப்பராக மஞ்சரி வந்துட்டு போல்டாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள் அவங்களால அந்த பதில் வந்து கரெக்டாக வரமாட்டுது, ஃப்ளோவே வரமாட்டுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு, தப்பு செய்யணும்னு தோணுது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் தான் போயிட்டுருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் பாருங்கள் ஓட்டு வரமாட்டுது. இல்லைன்னா அவங்க இருந்த விஷயத்துக்கு போன வாட்டி படைத்தளபதியாக இருந்தப்போ நல்லா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டில் எக்கச்சக்கமாக வந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, 9வது பேசுறது நான் பண்ணேன். சிவகுமார் வந்திருக்கார், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 810 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.64. ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு கண்டஸ்டன்ட் நான் இந்த சீசன்லேயே பார்த்ததில்ல, எந்த சீசன்லேயும் பார்த்ததில்ல. எல்லா சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், பாவக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கூட்டு, சிக்கன் இது மக்கன் கொக்காக்கா என்னென்னமோ சொல்கிறாரு. என்னது இப்போ இதெல்லாம் அப்படின்னா, நேற்று சாப்பிட்ட மெனு சார். சரி அதுக்கு இல்லை சார், இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருப்பாங்களா இந்த சீசன்லையாவது? ஓ செம்மப்பா, அடடடா அச்சோ அண்ணன் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. நான் மாதிரி விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார். காலையிலே வந்து என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு திரும்ப சாப்பாடை பற்றி தான் வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, வெயிட்டாக இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு. ஏன் சோறு எப்போ பார்த்தாலும் சோறு தான் என்னமா இருக்குமா? நீங்களே எவ்வளோ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க பார்க்காத சோறா, அவங்க போடாதவங்களுக்கு சோறா, இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க குடும்பம் அந்த சிவாஜி அவர்களோட பேர் கெட்டு போகாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணீர் விட்டு கதறாங்க. ஆனால் அவர் கண்ணீர் விட்டு கதறிட்டிங்களா, நான் இப்போ சாப்பிட்டோமா அப்படி போகிறாரு. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனந்தி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 581 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.33. ஸோ ஆர்ஜி ஆனந்தி இன்றைக்கி தான் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அப்படியா நல்லவங்களாயிட்டாங்களா? குறை சொல்கிறது. காலையில் ஜெஃபு வந்துட்டு ஒரே நெகட்டிவாக இருக்கான், மேடமுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக கொட்டிக்கிட்டு இருக்கு, ஜெஃபுக்கு வந்து ஒரே நெகட்டிவாக. அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்துட்டு ஃபேவரிசம் பார்க்குறாராம், அவங்ககிட்ட ஒரு மாதிரி இவங்ககிட்ட ஒரு மாதிரி பண்ணுறாங்களாம். மேடம் அப்படியே எல்லாருக்கிட்டையும் பறந்த மனப்பான்மை. அன்னை தெரசாக்கு வந்துட்டு பேர் ஆப்போசிட் ஈக்குவலில் வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த் தான் போடணும். இதில் வேறு வந்து இவரை வேறு சொல்கிறாங்க விஜய் விஷால, அவங்க தான் ஜாக்லின் சொன்னாங்களே, அவன் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் வச்சு தான் வந்து ஏமாற்றிட்டு இருக்கான். ஏன் அதை வச்சு வந்துட்டு தீபக்கோட முகத்திரை கிளிக்க வேண்டியதானே? அவன் உங்கள் முகத்திரை தான் ஃபஸ்ட்டு கிளிக்கணும். அவர் என்ன அப்படி பண்ணிட்டார் உங்களுக்கு? ஐயோ, அதாவது யாரெல்லாம் நல்லா வராங்க டெவலப் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு காண்டு. அதை வந்து பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா ஆமாம் நீங்கள் என்னம்மா பண்ணீங்க, நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு மண்டையை ஆட்டிட்டீங்க. நல்லா கேட்டுக்குங்க, ஆர்ஜி ஆனந்த் கூட சேர்ந்தவங்க யாருமே உருப்பிட்டு கிடையாது, நீங்களும் போய் தேவையில்லாம் மாட்டிக்காதீங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டாப்பில் வந்து ஜாக்லினும் லாஸ்ட்டில் வந்து ஆர்ஜி ஆனந்தே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு டபுள் எலெக்ஷன் ட்ரிபிள் எலெக்ஷன் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரிபிள் எலெக்ஷன் இது வரைக்கும் வந்ததில்லை, ஒரு ஆசை. ஆனால் மேக்ஸிமம் டபுள் எலெக்ஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாய்ப்பை வந்துட்டு பிக் பாஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா உள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த வாட்டி மேக்ஸிமம் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா டம்மி மிக்சரில் தான் நானா நீயான்னு சொல்லிட்டு போட்டி போகிற ஆட்கள். அப்படின்னும் போது தயவு செஞ்சு அந்த லாஸ்ட்டாக இருக்க 2 பேர் தூக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் வேணுமா, சிங்கிள் எலெக்ஷன் வேணுமா? அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே போகணும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.